இந்திய திருநாட்டில் பாரத பிரதமரை 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிற கடமை தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற நிலையில் மீண்டும் மக்களால் ஜனநாயக முறைப்படி பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களவை தேர்தலை 7 கட்டமாக நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 2024 ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. பாண்டிச்சேரி உள்பட தமிழ்நாட்டிலே இருக்கிற 40 தொகுதிகளில் 21 தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறார்கள். பாண்டிச்சேரி உள்பட 10 தொகுதியிலே காங்கிரஸ் போட்டியிடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். மதிமுக 1 தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். சிபிஐ 2 தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். சிபிஎம் 2 தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1 இடத்திலும் போட்டியிடுகிறார்கள். ஆக மொத்தம் 40 தொகுதியிலும் சிறப்பாக தொகுதி பங்கீடு முடிந்து அந்தந்த கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலே மும்முரம் காட்டி கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 21 வேட்பாளர்கள் பட்டியலை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 21 வேட்பாளர் பட்டியலையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போட்டியிடுகிற 21 வேட்பாளர்களில் 11 வேட்பாளர்கள் புதுமுகங்களாக தமிழ்நாட்டிலே களமிறங்குகிறார்கள். திருப்பெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கழக பொருளாளர் டிஆர் பாலு அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். நீலகிரி தனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராஜா அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற விளையாட்டு அணியினுடைய செயலாளர் தயாநிதி மாறன் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். காஞ்சிபுரம் தனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கா செல்வம் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கதிரானந்த் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சிஎன் அண்ணாதுரை அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக வழக்கறிஞர் ஆ மணி போட்டியிடுகிறார். ஆரணி நாடாளுமன்ற வேட்பாளராக தரணிவேந்தன் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக தே மலையரசன் போட்டியிடுகிறார். சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக டி.எம். செல்வ கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார். ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக கே.இ. பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக கணபதி பி. ராஜ்குமார் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக கே. ஈஸ்வரசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அருண் நேரு போட்டியிடுகிறார். தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளராக முரசொலி அவர்கள் போட்டியிடுகிறார். தேனி நாடாளுமன்ற வேட்பாளராக
தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். தென்காசி தனி தொகுதி வேட்பாளராக டாக்டர் ராணி அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த 21 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கரத்தை வலுப்படுத்தி இந்தியா கூட்டணிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்து செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அன்புடன் சிவமுத்து வளவன். நன்றி, வணக்கம்.